அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன பிரச்சனைகள்ல இருந்து உங்களால் தவிர்த்து கொள்ள முடியும், குறிப்பா இந்த சந்திராஷ்டம தினங்கள்னா என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகை கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் 27, 28 ஆகிய 2 தினங்கள் சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறதுங்க. அப்படிப்பட்ட இந்த சந்திராஷ்டமம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டமே இந்த சந்திர அஷ்டமனம் என அழைக்கப்படுது. இந்த சந்திராஷ்டம தினங்கள்ல மனம் ஒரு நிலைகள் இருக்காது என்பதால பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அந்த வகையில சந்திராஷ்டம தினங்கள்ல நமது மனமும் எண்ணங்களும் தெளிவாக இருக்காதுங்க. எனவே சந்திராஷ்டம தினங்கள்ல முக்கிய பேச்சுவார்த்தைகளை தவிர்க்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. குறிப்பா திருமணம் போன்ற சுப செயல்களை நிர்ணயிக்கும் போது மணமகள் மணமகன் ஆகிய இருவருக்கும் சந்திராஷ்டம தினங்கள் இல்லாத நாட்களாக இருக்க வேண்டும். சந்திராஷ்டம தினங்களில் புதிய தொழில் துவங்குதல் மற்றும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதேபோல் கிரக பிரவேசம், பால் காய்ச்சுதல், வளைகாப்பு போன்ற சுப செயல்களை சந்திராஷ்டம தினங்கள்ல தவிர்ப்பது உத்தமங்க. சந்திராஷ்டம தினங்கள்ல வாகனங்களில் வேகம் குறைந்து நிதானத்துடன் செல்ல வேண்டுங்க. பணிபுரியும் இடங்களில் பதற்றம், கோபம், ஒரு விதமான சோம்பல் உணர்வு, மறதி மற்றும் வாக்குவாதம் போன்றவை ஏற்படுங்க. அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு தினமா இந்த சந்திராஷ்டமம் அமைகிறது.